ஹாய், இது ஃப்ரோசன் எக் ஸ்டோரி பார்ட் 1 பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஸோ அந்த எக் வீடியோ நான் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த எக்கை வந்த உடனே டக்குன்னு எல்லாத்தையும் உரிச்சு வச்சுட்டேன். ஏன்னா ஆல்ரெடி உடஞ்சது வெளில வந்துச்சுன்னா ஷெல்லோட சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு சாப்பிட பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் உரிச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஆக்சுவலி செம்ம ஃபன்னாக இருந்துச்சு, ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அது உரிக்கிறது நல்லா ஏஎஸ்எம்ஆர் வீடியோவில் பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்தா பெட்ரோமாஸ் லைட்டில் உள்ள ஒன்று எரியும் தெரியுமா, பல்பு மாதிரி, அந்த மாதிரி நல்லா மினுன்னு சூப்பராக இருந்தது. பசங்க வந்த உடனே அவங்க கிட்ட காமிச்சு கேட்டேன் என்னடா பண்ணலாம் அப்படின்னு. அவங்களோட சாய்ஸ் சாக்லேட் ப்ரௌனி அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம சாக்லேட் ப்ரௌனியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் சாக்லேட் ப்ரௌனி தான் செஞ்சோம். கொஞ்சம் வெல்லம் போட்டு செஞ்சிருந்தோம், நல்லா இருந்துச்சு. யார் தான் பண்ணல, எல்லாருமே பண்ணுவாங்க. பட் அந்த தப்பை கரெக்ட் பண்ணணும். அது கரெக்ட் பண்ணாமல் விடுறது தான் பெரிய தப்பு. நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஒன்று நடக்கும், இல்லை உனக்கு இது கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நடக்கும்போது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமாம் நமக்கு தெரியலன்னு, புதுசாக அதை கற்றுக்கணும். இன்றைக்கி நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, முட்டையை பாயில் பண்ணால் மட்டும் கிடையாது, ஃப்ரீஸ் பண்ணாலும் முட்டை உடையும் அப்படிங்கிறது கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி முட்டை ஃப்ரீஸ் ஆச்சுன்னா அதை வச்சு கேக் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கிட்டேன். ஸோ நம்ம எண்ட் ஆஃப் த டே என்ன லேர்ன் பண்ணுங்கிறது தான் முக்கியமே தவிர பண்ண தப்பு முக்கியம் கிடையாது.